ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரமதான் மாதத்துக்காக என்னென்ன முன்னேற்பாடெல்லாம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் தனியாக வேலை செய்யும் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம ரமதான் மாதத்தில் செஞ்சு வைக்கிறனால நம்மளை அமல்கள் தொழுவைக்கு நிறையவே நேரம் கிடைக்கும். வாங்க, ரமதான் மாதத்துக்காக நான் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். ரமலான் மாதம்னு சொன்னாலே முதல் நம்ம ஞாபகத்துக்கு வருது பேரிச்சம்பழமாக தான் இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கையில் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பேரிச்சம்பழத்தை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். நார்மலாக எல்லாருமே நம்ம பாக்ஸில் தான் போட்டு வைப்போம். நான் எப்போவுமே பெரிய பாக்ஸில் போட்டு வைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இஃப்தார் டைமில் சின்ன பாக்ஸில் நம்ம போட்டு வச்சோம்னா தேடிட்டு இருப்போம், நம்ம கண்ணில் படாது, எங்கேயாச்சும் வச்சுருவோம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தோட சீடெல்லாம் நம்ம நோட்டிடலாம். எல்லாம் நோட்டிட்டு அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் எங்கே நோம்பு திறப்பீங்களோ அந்த இடத்துல கண்ணில் படுற மாதிரி வைங்க. நம்ம தெரியாட்டா கூட பெரிய பாக்ஸாக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்போவுமே சீடோடு நாங்கள் பேரிச்சம்பழத்தை வைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள சாப்பிட்டுட்டு அப்படியே பிளேட்டில் போட்டுருவாங்க. அதை கொண்டு போய் நம்ம சிங்கில் போடுவோம். சிங்கு அடைச்சிக்கிடும். அதனால நம்மளுக்கு பிரச்சனையே ஆயிரும். இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே பாக்ஸில் போட்டுட்டேன். இப்போ நான் ரம்ஜானுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மூடி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தாப்பில் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி ரெடி பண்ணுறது, கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இது ரம்ஜானுக்குன்னு இல்லை, நம்ம எந்த டைம்லேயுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இது காலி ஆயிடுச்சு ஏலக்காய் பொடி, அதனால் நம்ம வறுத்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே ஏலக்காய்த்தூள் கடையில் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி தான் வீட்டில் செஞ்சுக்கிடுவேன். நமக்கு ஏலக்காய்த்தூள் கடையில் வாங்குற அளவுக்கே நம்ம வீட்டில் இப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். செய்யும்போது நல்லாயிருக்கும், எந்த கலப்படமும் இருக்காது. நீங்கள் ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். திரிச்ச அப்புறமா கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ பவுடர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரமலானுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரமலான் மாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா டைம்லேயும் இந்த ஏலக்காய் தூள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தாப்பில் கண்டென்ஸ் மில்க் செஞ்சு வச்சுட்டேன். ஃப்ரூட் சாலடு, டெசர்ட்டு, ஸ்வீட்ஸ்க்கெலாம் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 6 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2 கப்பு, அரை கப்பு சீனி எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்குது. சீனி சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலையெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி இது இருக்கணும், திக்காயிருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் சுடும், லேசாக நம்ம தொட்டு பார்க்கலாம். நான் தொட்டு பார்த்தா நல்லா அந்த பிசு தன்மை கண்டென்ஸ் மில்க் இது வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல க்ரீமியாக இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து நம்ம கண்டென்ஸ் மில்க் வாங்கிட்டு இருந்திருக்கோம். இனி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். நான் வீட்டிலே ரோஸ் சிரப் செஞ்சேன் பாருங்கள். நான் அடுத்தாப்புல இதுக்குள்ளே வீடியோ போடுறேன். ரோஸ் சிரப் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ இந்த ரோஸ் சிரப்பை வச்சு நம்ம சூப்பராக ரோஸ் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2-3 ஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் சப்ஜா விதை, ஊற வச்ச சப்ஜா விதை. இப்போ கூலான பால் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தாப்பில் நன்னாரி சிரப்பு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நோம்பு திறக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நன்னாரி சர்பத்து வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தாப்பில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்னாரி சர்பத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2-3 ஐஸ் கட்டி எடுத்துருக்கேன். கிளாஸில் வச்சுக்கலாம். நீங்கள் நன்னாரி சர்பத்து வீட்டில் இப்படி வாங்கி வச்சுக்கோங்க. நன்னாரி சர்பத்து மட்டும் வீட்டில் இருந்தால் நம்ம டக்குன்னு எப்படி சர்பத்து கரைக்குதுன்னு பார்க்கலாம். ஐஸ் கட்டி சேர்த்தோன்னா 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நன்னாரி சர்பத்து மட்டும் வீட்டில் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம சர்பத்து கரைச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்துக்கு ரம்ஜானுக்கு செம்ம சூப்பரான நன்னாரி சர்பத்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே உடம்பு குளிர்ச்சி. இது குடிக்கிறனால தாகமே நம்மளுக்கு இருக்காது, தண்ணி தாகம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தாப்பில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது கூட அரை கப்பு கார்ன்ஃப்ளவர், இதோட அரை கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நான் செய்கிறது வெண்ணிலா கஸ்டர்ட் செய்கிறேன், அதனால் நான் இது வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வேறு ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸில் நல்லா ஃபைனாக எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி பவுடராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பவுடராக வச்சுக்கணும். கடையில் கஷ்டப்படல சீனி இருக்காது, நம்ம இதில் சீனி சேர்த்துருக்கோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் பாருங்கள், நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரூட் சாலடு, டெசர்ட்டு,
மில்க் ஷேக் அது இதுன்னு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடரில் நிறைய நான் வந்து ஸ்வீட்லாம் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரம்ஜானுக்கு அடை ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எலுமிச்சப்பழம் ஊறுகாய் உடனே அடை ஊறுகாய் செய்யணும்னா கஷ்டம், அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ எலுமிச்சப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீசஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எலுமிச்சப்பழத்தை உள்ளக்க வச்சு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். நீங்கள் செஞ்சு பாருங்கள். சக நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சாப்பாடு நம்ம சாப்பிட முடியாட்டவங்க நம்ம ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடை ஊறுகாய் நம்ம நோம்பு நேரத்தில் நிறைய தேவைப்படும். இந்த எலுமிச்சப்பழம் ஊறுகாய் அதுக்கும் ரொம்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஊறுகாய் இல்லைன்னா இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் கை வச்சு பார்த்தேன், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ வெந்துட்டு நம்ம உடனே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். இது 1/4 கிலோ எலுமிச்சப்பழம் தான், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாட்டிலில் இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிடுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்டா அந்த ஊறுகாய்க்கு நம்ம வெயிலே தேவையில்லை. அடை ஊறுகாய் போடணுன்னா வெயில் வேணும். வெயில் இல்லாட்டா ஒன்றுமே ஆகாது, வேகவே செய்யாது. நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறனால நம்மளுக்கு வெயில் தேவைப்படாது. வெளியும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2-3 ஸ்பூனு வினிகர் சேர்த்துக்குங்க. நம்ம வினிகர் சேர்க்குறதுனால கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊறுகாய். இப்போ சூப்பராக நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஊறுகாய் எப்படி மசாலா போட்டு தாளிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான அடை ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எலுமிச்சப்பழம் ஊறுகாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தாப்பில் கீரைப்பொடி ரெடி பண்ணிடலாம். இது கீரைப்பொடின்னு சொல்கிறதோட மேஜிக் பொடின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. இதுக்கு வந்து நான் 25 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக கருகாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தப்புறமா ஒரு அகலமான தட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எடுத்தாச்சு. அடுத்தாப்பில் 25 கிராம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ரம்ஜான் டைமில் இந்த கீரைப்பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரைப்பொடி கீரைக்கு மட்டும் தான் போடுவோன்னு நினைக்காதீங்க, எல்லா காய்கறிக்கும் போடலாம். நம்ம வாடா சுடும் போது வாடாக்கு சேர்ப்பாங்க. இப்போ பெருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்துட்டோம். இதுக்கு 100 கிராம் நான் வத்தலை எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் இதோடைய காம்பெல்லாம் நீக்கிடலாம். 1 நிமிஷம் மட்டும் இந்த வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம ஆறினப்புறம் தான் திரிக்கணும், அப்போ தான் ஒன்று போல் திரிப்படும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கீரைப்பொடி நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தட்டில் போட்டு நல்லா கூல் பண்ணிடுங்க. நல்லா ஆறின அப்புறம் தான் நம்ம பாக்ஸில் போடணும். இப்போ ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கீரைப்பொடி வந்து 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொரைக்காய் பச்சோறு, கீரை பச்சோறு நிறைய இதுக்கு போடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னும் வரும்போது உங்களுக்கு அந்தந்த கீரை பச்சோறுலாம் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன், ஃபியூச்சரில் பாருங்கள். அந்த மாதிரி சாப்பர்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சாப்பர் வாங்கி வைக்கும் போது நம்மளுக்கு வேலை வந்து கிச்சனில் பாதி வேலை கம்மியாயிரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சாப்பராக கிடச்சி கூட வாங்கிக்கோங்க. என்கிட்ட அந்த பெரிய சாப்பர் நம்மளுக்கு வந்து காய்கறி, கீரை, கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நம்ம டெய்லி அப்போ காய்கறி நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காய்கறி கட் பண்ண சொன்னாலே நம்மளுக்கு அப்படி யோசனையாக இருக்கும், அதனால் நம்ம காய்கறி செய்யாமையே போயிடுவோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் நான் போட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பர் ரம்ஜான் டைமில் ரொம்ப உதவியாக இருக்கும். ரம்ஜான் மட்டும் இல்லை, நார்மல் டைமுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடிசாக கட் பண்ணியிருக்கு. நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணாலும் இவ்வளோ பொடிசாக நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பூண்டு பற்றி நம்ம குழம்புலாம் போடும்போது நம்ம போட்டிருந்தோம்னா எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க முழுசாக போடும்போது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு போட்டு பாருங்களேன், யாருக்குமே கண்ணுக்கே தெரியாது, நம்ம எல்லாருமே சாப்பிட்ருவாங்க தெரியாமையே. ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தில் இந்த செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக. அதை நம்ம தட்டி போட்டோம்னா தூக்கி தான் போடுவாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்ம பீஸா, நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது இவ்வளோ பொடிசாக நம்மளால் வந்து கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதில் போட்டு பாருங்கள், ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி கேரட் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்புறமா தெரியும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ அடுத்தாப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சில்லி சாஸ் நம்ம செஞ்சுருக்கோம். இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. சில்லி சாஸ் வந்து நீங்கள் ரம்ஜான் டைமில் பசங்களுக்கு நிறையவே தேவைப்படும். நீங்கள் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம் பிசன் எடுத்திருக்கேன். அந்த பாதாம் பிசன் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா 4-5 வரைச்சும் ஆகும். இப்போ சப்ஜாவை தானே உடனே ஊறிடும். பாருங்கள், பாதாம் பிசன் இப்படி தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி பளபளன்னு.
இப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ஊர் நான் ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஐஸ் கட்டி மாதிரி நல்லா தூள் பண்ண மாதிரி சூப்பராக வந்திருக்குது. நல்லா ஊறிடுச்சு. ரம்ஜான் டைமில் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது சர்பத்து கரைக்கணுன்னா நம்மளுக்கு மறந்து போயிடும் இது ஊற வைக்கிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ டக்குன்னு நம்ம வந்து சர்பத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குளுமையும் கூட, உடம்பு ஸ்கின்னு ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கிடும். இப்போ நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் இஞ்சி பூண்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இதுக்கு அளவு வந்து 100 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி வைக்கிறனால 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். ரம்ஜானில் இஞ்சி பூண்டில் தாசி நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கடுத்தாலும் நம்ம அதுதான் எடுத்து இது பண்ணுவோம். அந்த நேரத்தில் உரிச்சிக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு இருக்கும்போது ரொம்பவே நேரமாகும், டைம் எடுக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால உங்களுக்கு நான்வெஜ் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற நமக்கு கிரேவி வைக்கும்போது ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், மசாலா போட்டு இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுன்னு. ப்ளெயினாக எப்படி அரைக்கணும், 2 வே இஞ்சி பூண்டு அரைக்கிறது 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குன்னு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே 1 கிலோ இஞ்சி பூண்டு வாங்கி அரைச்சி வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா 2-3 பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று முடிய ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வைக்கிறது பார்த்திங்கன்னா எப்படியுமே 2-3 மாதம் வரும். நான் வந்து 1 கிலோக்கு மேலே நான் அரைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நான் இப்படி தான் செஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வேலை கம்மியாயிரும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தாப்பில் நான் சஹருக்கு நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்கிடுவேன். ரம்ஜானுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2 கிலோ கறி வாங்கி நல்லா இந்த மாதிரி மசாலா போட்டு வறுட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தாப்பில் போடுறேன். 2-3 பாக்ஸில் இப்படி வச்சுருவேன். சஹர் நேரத்தில் நம்ம டக்குன்னு ஒன்று தொட்டு கூட ஒன்றும் இல்லைன்னா நம்ம எடுத்து சடக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். முந்தறதுக்கும் இடியப்பத்துக்கும் ஆப்பத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சூட்டபுல்லாக இருக்கும். சப்பாத்தி ரொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 2-3 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த கறியை பொரிச்சிக்கலாம். கறியை பொரிக்க ரொம்ப டைம் எடுக்காது. 2-3 நிமிஷத்தில் இந்த கறியை பொரிச்சிக்கலாம். இப்போ நான் இதை பொரிச்ச கறியாக காமிக்கிறேன். இல்லை எனக்கு பொரிச்ச கறியாக வேண்டாம், திக்காக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னால் கொஞ்சம் சூடான ஒரு 1/4 கிளாஸோ 1/2 கிளாஸோ தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ சூப்பராக உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கனால சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி 2-3 கிலோ பீஃபோ மட்டனோ என்ன வேணாலும் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாகிற நேரத்தில் டைம் இல்லை செய்கிறதுக்குனா கூட இங்கே சடக்குன்னு எடுத்து இதை பொரித்து கொடுத்துடலாம். ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ அடுத்தாப்பில் பிரெட் கிராம்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ப்ரெட்டு வீட்டில் உள்ள ப்ரெட்டே தான் எடுத்து லேசாக அந்த தாவால் போட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் மிக்ஸியில் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்கும். நான் ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கனால தாவால் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காட்ட நீங்கள் சும்மாவே அப்படியே கூட நீங்கள் இது மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லேசாக இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ரம்ஜானில் ரொம்பவே பிரெட் கிராம்ஸ் தேவைப்படும். அந்த நேரத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா டென்ஷன் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செய்கிறதுக்கு அப்போ ஈஸியாக சலார்னு எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்னதாக ப்ரெட்டை ஃபுல்லாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வேலை எல்லாமே நான் ஒரே நேரத்தில் செய்யலை. எனக்கு எப்பப்போ டைம் கிடச்சது நான் அப்பப்போ நான் செஞ்சேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒன்று ஒன்றா எடுத்து செஞ்சு வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ சூப்பராக பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். வசதி போல் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரம்ஜானுக்கு தேவையான அளவுக்கு நான் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தாப்பில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ரம்ஜான் டைமில் ரொம்பவே புதினா கொத்தமல்லி ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புதினாவை நல்லா இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கீழே டிஷ்யூ போட்டுக்கோங்க. டிஷ்யூ போட்டுட்டு கொஞ்சம் ஒரு லேயர் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ புதினாவில் கெட்டுப்போன இலையெல்லாம் இருந்துச்சுன்னா நவுட்டிடுங்க. அதோடு சேர்த்து வச்சோம்னா எல்லா இலையுமே அழுக ஆரம்பிச்சிரும். இப்போ நான் ஒரு லேயர் வச்சுட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ விரிச்சிக்கலாம். டிஷ்யூ விரிச்சப்பறம் அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு 2-3 வாரத்துக்கு புதினா கெட்டு போகாது. அது நம்மக்கிட்ட வீட்டில் தட்டு இல்லாமல் புதினா இருக்கும். புதினா இருந்தால் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மல்லி இலை வேறெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 2-3 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
இப்போ நான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ரம்ஜான் டைமில் நம்ம எல்லோரும் நோன்பு வச்சுருப்போம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்தபோது ஏதாச்சும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அப்போ இட்லியோ தோசையோ நம்ம இதில் செஞ்சு கொடுத்துலாம். இந்த மாதிரி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நான் எப்போவுமே மிக்ஸி ஜாரில் தான் செய்வேன். இப்போ மிக்ஸி ஜாரில் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ கிரைண்டர் நேரத்தில் போட்டோம்னா அந்த டைமில் நம்ம கழுவி எடுக்கணும்னா மாச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்படியுமே 2-3 பசியாரை நம்ம செய்வோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு மேலே வரும். இது புளிச்சும் போகாமல் இருக்கும் நம்ம இப்படி வைக்கிறதுனால. ரம்ஜான் டைமில் வடையெல்லாம் சுடுவோம். சுடும்போது நிறையவே சட்னிலாம் தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணியிருக்கோம்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் நம்ம சட்னி வைக்கும்போது டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கீற்று போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதை சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ணிக்கலாம். நார்மல் டைமில் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்டா தேங்காய் ரொம்ப நாள் அப்படியே போட்டு வச்சோம்னா காஞ்சி போயிடும், நல்லா இருக்காது, கொப்பரை தேங்காவாக மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் தக்காளி எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கறனால சீக்கிரம் அந்த தக்காளி வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம எல்லாருக்கும் தக்காளி வெங்காயம் இல்லைன்னா வேலையே ஓடாது. இல்லை தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், ஏதாச்சும் நம்ம ஒன்று சமைச்சிருவோம் ஈஸியாக. ஆனால் தக்காளி இந்த டைமில் நிறைய வாங்கி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் இடமே இருக்காது. இந்த மாதிரி பாதி தக்காளி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ இடம் நிறைய மிச்சமாகும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கனால. அப்புறம் அழுகியும் போகாமல் இருக்கும். நம்ம எப்போ வேணால் அந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பீஸாவுக்கு, நூடுல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து போட்டால் போதும். அதோட நீங்கள் சாப்பிடும் போது 2 ஸ்பூனு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு பாட்டில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் 2-3 பாட்டில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஒரு 2 பாட்டில் ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம். ஒரு பாட்டில் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தாப்பில் நம்ம ஐஸ் கட்டி வந்து நம்ம எப்போவுமே ஐஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஏன்டா ஐஸ் ட்ரை 1-2 தான் நம்ம வச்சுருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஐஸு உரைய வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் மறுபடியும் வச்சுருவேன். மறுபடியும் அதே ட்ரையில் நான் ஐஸு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சோன்னா நிறையவே ஐஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம மறந்து போனால் கூட நம்ம ஒரு ட்ரையில் வைக்கிறதுக்கு இந்த ஐஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குன்னு எடுத்து வச்ச ஐஸு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் ஐஸ் கட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஐஸ் தேவைப்படும். வெயில் காலத்து ரம்ஜானுக்கு நிறைய ஜூஸ் செய்வோம், நிறையவே ஐஸ் கட்டி தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.